அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பேட்டரி சார்ஜ் செய்வது மற்றும் அதன் பராமரிப்பு குறித்து காண்போம். இந்த வீடியோ முடிவில் உங்களால் 1. வெவ்வேறு முறைகளில் பேட்டரி சார்ஜ் செய்ய முடியும். 2. வழக்கமான பேட்டரி பராமரிப்புகளை செய்ய முடியும். பேட்டரி என்றால் என்ன? பேட்டரி என்பது மின் ஆற்றலை சேமிக்கும் ஒரு கருவி. இந்த சேமித்த ஆற்றல் பின்னர் வேண்டும்போது பயன்படுத்தப்படும். இது நாம் வீடுகளில் உபயோகிக்கும் தண்ணீர் தொட்டி போன்றது. அதாவது நாம் தண்ணீர் தொட்டியில் நீர் நிரப்பி சேமித்து வைத்து வேண்டும்போது அதை பயன்படுத்திக் கொள்வோம். அதேபோலதான் மின் ஆற்றல் பேட்டரிகளில் சேமிக்கப்படும். சேமித்த ஆற்றல் பின்னர் பல விதங்களில் உபயோகப்படுத்தப்படும். பேட்டரியில் என்னென்ன இருக்கும்? பேட்டரி பல செல்களால் ஆனது. சிறை அல்லது பள்ளிக்கூடங்களில் இருப்பவை போன்ற செல்கள். இந்த பேட்டரி செல்களை எலக்ட்ரோகெமிக்கல் செல் என்றழைப்பர். ஒவ்வொரு செல்லிற்கும் அதன் வோல்டேஜ் அல்லது இஎம்எஃப் உள்ளது. இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அடுக்கி இணைக்கப்பட்டிருக்கும். வழக்கமாக ஒரு செல்லில் 2 சிறு தட்டுகள் அல்லது எலக்ட்ரோடுகள் ஒன்றை ஒன்று தொடாதவாறு தனித்து அமைக்கப்பட்டிருக்கும். அதில் ஒன்று நேர்மறை சார்ஜ், அதை ஆனோட் என்பர். மற்றொன்று எதிர்மறை சார்ஜ், அதை கேத்தோட் என்பர். பேட்டரிகளில் உள்ள செல்கள் அந்த பேட்டரி தேவைப்படும் வோல்டேஜ் ஒன்றோடு ஒன்று அடுத்தடுத்து சேர்ந்து இணைந்திருக்கும். ஏனென்றால் அடுத்தடுத்து அமைந்த இணைப்பு வோல்டேஜை அதிகரிக்க உதவும். இந்த செல்களை எலக்ட்ரோலைட் எனப்படும் ஒரு திரவத்தில் வைத்திருப்பார்கள். அதன் மூலம் மின்சாரம் கடத்தப்படும். இப்படி மூழ்கி வைத்திருக்கும் செல்களை கடினமான பிளாஸ்டிக் அல்லது ரப்பராலான செவ்வக பெட்டிகளில் வைத்திருப்பார்கள். மற்றும் அதன் இரு கடைசி முனைகளை எடுத்து நேர்முறை மற்றும் எதிர்மறை, அதாவது ஆனோட் மற்றும் கேத்தோட் என குறித்து மூடி வைப்பர். பேட்டரி எவ்வாறு வேலை செய்கிறது? பேட்டரி சில வேதியியல் வினைகள் மூலம் வேலை செய்யும். பேட்டரி சார்ஜ் செய்வது என்பது மின்னாற்றலை வேதியியல் ஆற்றலாக மாற்றுவது மற்றும் பேட்டரி டிஸ்சார்ஜ் என்பது அந்த சேமித்த வேதியியல் ஆற்றலை மீண்டும் மின்னாற்றலாக மாற்றுவது. பேட்டரியினுள் பல வேதியியல் வினைகள் நிகழும். அப்பொழுது எலக்ட்ரான்கள் ஒரு எலக்ட்ரோடிலிருந்து இன்னொரு எலக்ட்ரோடுக்கு புற சுற்று, அதாவது எக்ஸ்டர்னல் சர்க்யூட் மூலம் செல்லும். இப்படி எலக்ட்ரான்கள் செல்லும்போது மின்சாரம் உருவாகிறது. பேட்டரியின் யூனிட் என்ன? பேட்டரி யூனிட்டை ஆம்பியர் பெர் ஹவர் மூலம் சொல்வார்கள். எடுத்துக்காட்டாக 100 ஆம்பியர் ஹவர் பேட்டரியால் 1 மணி நேரத்திற்கு 100 ஆம்பியர் மின்சாரத்தை லோடுக்கு அனுப்ப முடியும். அதே 100 ஆம்பியர் மின்சாரம் லோடை பொறுத்து 2 மணி நேரத்திற்கு 50 ஆம்பியர் ஆகவும் 4 மணி நேரத்திற்கு 25 ஆம்பியர் ஆகவும் டிஸ்சார்ஜ் ஆகும். பேட்டரியில் சேமித்து வைத்திருக்கும் ஆற்றல் ஏசி அல்லது டிசி மின்சாரமா? பேட்டரியால் டிசி மின்சாரம் மட்டுமே சேமிக்க முடியும். ஏனென்றால் ஏசி மின்சாரம், அதாவது மாறத்தக்க கரண்ட் அல்லது ஆல்டர்னேட்டிங் கரண்ட், நேரத்திற்கு ஏற்ப நேர்மறையிலிருந்து எதிர்மறைக்கும் எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கும் மாத்தி மாத்தி அனுப்பப்படும். இதை சுழல் என்பார்கள். இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒரு வினாடிக்கு 50 சுழல்களை கொண்டுள்ளது. எனவே ஏசி கரண்டை பேட்டரிகளில் சேமிக்க இந்த நேர்மறை மற்றும் எதிர்மறை முனைகளை, அதாவது ஆனோட் மற்றும் கேத்தோட் முனைகளை ஒரு வினாடிக்கு 50 முறை மாற்றி வைக்க வேண்டும். இது முடியாத செயல். எனவே ஏசி கரண்டை ரெக்டிஃபையர் சுற்று அல்லது ரெக்டிஃபையர் சர்க்யூட் மூலம் டிசி கரண்டாக மாற்றி பின்னர் பேட்டரிகளில் சேமிப்பர். பின்னர் இந்த சேமித்த டிசி கரண்டை மீண்டும் இன்வெர்டர் சர்க்யூட் பயன்படுத்தி ஏசி மின்சாரமாக மாற்றி தேவைக்கேற்ப உபயோகிப்பர். இந்த டிசி கரண்ட் டிசி ஜெனரேட்டர் அல்லது சூரிய தகடு எனப்படும் சோலார் பேனல் பயன்படுத்தி உருவாக்கலாம். எப்படிப்பட்ட பேட்டரிகளை சார்ஜ் செய்ய முடியும்? இது பேட்டரியின் செல் வகையை பொறுத்து உள்ளது. பேட்டரியில் இரு வகையான செல்கள் உள்ளன. முதல் நிலை செல்கள் மற்றும் இரண்டாம் நிலை செல்கள். முதல் நிலை செல்களை உலர் செல்கள் அல்லது ட்ரை செல்கள் என்று அழைப்பர். ஏனென்றால் இதில் எந்த ஒரு திரவமும் இருக்காது மற்றும் பொறுமையாகவே டிஸ்சார்ஜ் ஆகும். முதல் நிலை செல்களில் சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்படும். இந்த முதல் நிலை செல்களை டிஸ்சார்ஜ் செய்ய முடியும், ஆனால் மீண்டும் சார்ஜ் செய்ய இயலாது. எனவே முதல் நிலை செல்கள் டிஸ்சார்ஜ் செய்த பின்னர் வேறு ஒரு செல்லையே பயன்படுத்த வேண்டும். இதில் டேனியல் செல்கள் மற்றும் லெக்லாஞ்சி செல்கள் என 2 முக்கியமான முதல்நிலை செல்களாகும். இந்த முதல்நிலை செல்கள் பயன்படுத்த மிக எளிமையானது, எந்த ஒரு பராமரிப்பும் தேவைப்படாது மற்றும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். இவற்றை பொம்மைகள், ரிமோட் கண்ட்ரோல் பொருட்கள், கடிகாரம் போன்றவற்றில் பயன்படுத்துவர். இரண்டாம் நிலை செல்கள் மின் ரசாயன செல்களாகும். இவை மின் ஆற்றலை வேதியியல் ஆற்றலாக மாற்றி பின்னர் அந்த வேதியியல் ஆற்றலை மீண்டும் மின்னாற்றலாக மாற்ற உதவுகிறது. அதாவது சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜிங்.
ஒருமுறை இதில் உள்ள சார்ஜ் பயன்படுத்தப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அதை மீண்டும் சார்ஜ் செய்து கொள்ளலாம். இதை ரீசார்ஜ் என்பார்கள். இது அந்த செல்லில் உள்ள சல்ஃபியூரிக் ஆசிட் எனப்படும் ஒரு திரவ எலக்ட்ரோடால் நிகழ்கிறது. எனவே இரண்டாம் நிலை செல்களில் உள்ள பேட்டரி மீண்டும் டிசி விநியோகிப்புடன் இணைத்து ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம். இந்த பேட்டரிகளை லெட் ஆசிட் பேட்டரி என்பார்கள். இவற்றை இன்வெர்ட்டர் சர்க்கியூட்டுகளுடன் வைத்து வாகனங்களில் பயன்படுத்துவார்கள். இவை முதல்நிலை பேட்டரிகளுடன் ஒப்பிட்டு பார்த்தால் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டும் மற்றும் அடிக்கடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. இப்போது நாம் சார்ஜ் செய்யும் முறைகளை குறித்து காண்போம். சார்ஜ் செய்வதற்கு 3 வெவ்வேறு முறைகள் உள்ளன. 1. பேட்டரியின் சார்ஜர் பயன்படுத்துவது. 2. நிலையான வோல்டேஜ் முறை. 3. நிலையான மின்சார முறை. முதலில் பேட்டரி சார்ஜர் வைத்து சார்ஜ் செய்வது எப்படி என்று காணலாம். இந்த வகை பேட்டரி சார்ஜ் ஒரு தானியங்கி பேட்டரி சார்ஜ் முறையாகும். பேட்டரி சார்ஜர் என்பது பல வோல்டேஜ்களை கொண்டுள்ள ஒரு கருவி. இது நீங்கள் அந்த பேட்டரிக்கு தேவையான வோல்டேஜ் வைத்து இணைத்து சார்ஜ் செய்து கொள்ளலாம். இந்த தானியங்கி பேட்டரி சார்ஜர் 230 வோல்டேஜ் ஏசி முதல் 48 வோல்ட் ஏசி வரை உள்ள கீழிறங்கி மின்மாற்றியை, அதாவது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டுள்ளது. இந்த 48 வோல்டேஜ் ஏசியானது ரெக்டிஃபயர் சர்க்கியூட்டினுள் அனுப்பப்பட்டு 48 வோல்டேஜ் டிசி மின்சாரமாக மாற்றப்படுகிறது. இந்த 48 வோல்ட் ஒரு ரியோஸ்டாட் அல்லது மாற்றத்தக்க மின்தடையுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் இதை 0 முதல் 48 வோல்ட் வரை மாற்ற முடியும். ஒருவேளை உங்களுக்கு 12 வோல்ட் பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டுமென்றால் இந்த மாற்றத்தக்க ரியோஸ்டாட்டை 12 வோல்டேஜ் பேட்டரி சார்ஜருடன் இணைத்து நேர்மறை மற்றும் எதிர்மறை முனைகளை சார்ஜ் ஆகும் பேட்டரியில் சேர்த்து சார்ஜ் செய்ய வேண்டும். பேட்டரி முனைகள் பேட்டரி சார்ஜுடன் சரியாக இணைந்துள்ளதா என்று ஒருமுறை சரிபார்க்கவும். பேட்டரி சார்ஜர் பகுதியை சுவிட்ச் ஆன் செய்யவும். சார்ஜிங் பகுதியுடன் இணைந்து இருக்கும் வோல்ட் மீட்டரில் வோல்டேஜ் நிலை அதிகரிப்பதை உங்களால் காண முடியும். பேட்டரி முழுமையாக சார்ஜ் அடைந்தவுடன் அல்லது பேட்டரியின் வோல்டேஜ் அதன் அதிகபட்ச நிலையை அடைந்ததும் பேட்டரி சார்ஜர் தானாகவே சார்ஜ் செய்வதை நிறுத்திவிடும். தொடர்ந்து சார்ஜ் செய்வது பேட்டரியின் வாழ்நாளை குறைக்கும். இதேபோல்தான் உங்களுக்கு 24 வோல்டேஜ் பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டுமென்றால் சார்ஜிங் பகுதியில் வோல்டேஜ் நிலையை 24ஆக செட் செய்து பேட்டரியுடன் இணைக்கவும். இப்பொழுதெல்லாம் சார்ஜ் செய்வதற்கு இந்த முறையை பயன்படுத்துகின்றனர். உங்கள் நேரத்திற்கு நன்றி. இனிய நாளாக அமையட்டும்.